தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பள்ளிக்கூடத்தை போதைப் பொருள் தயாரிக்கும் தொழிற்சாலையாக மாற்றியுள்ளனர். போலீசார் கண்டுபிடிக்காமல் இருக்க மாலையில் டியூஷன் சென்டரும் நடத்தப்பட்டுள்ளது. பெரும் சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ள சம்பவத்தின் பின்னணி என்ன? தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத் அருகே உள்ள போனப்பள்ளியில் ஜெயப்பிரகாஷ் கவுடு என்பவருக்கு சொந்தமாக மேத்தா என்ற பள்ளிக்கூடம் உள்ளது. மேத்தா பள்ளியின் நிறுவனருக்கு தெலுங்கானாவில் இதர சில இடங்களிலும் பள்ளிகள் சொந்தமாக உள்ளன. இந்நிலையில் ஓராண்டுக்கு முன் குருவாரெட்டி என்பவர் ஜெயப்பிரகாஷ் கவுடுவுக்கு அறிமுகமானார். அவர் அளித்த ஆலோசனையின் அடிப்படையில் போனப்பள்ளியில் உள்ள மேத்தா பள்ளியில் அல்ப்ராசோலம் போதைப் பொருளை தயார் செய்ய முடிவு செய்துள்ளனர். அதை சுற்றுவட்டார பகுதியில் செயல்படும் கள் விற்பனை கடைகளுக்கு விநியோகம் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்றும் திட்டமிட்டுள்ளனர். அந்த திட்டத்தின் அடிப்படையில் போனப்பள்ளியில் உள்ள மேத்தா பள்ளியை மூடிவிட்டு அதன் பின்பகுதியில் அல்ப்ராசோலம் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையை ஜெயப்பிரகாஷ் கவுடு ஏற்படுத்தினார். பகல் முழுவதும் போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையாக செயல்படும் அந்த பள்ளியில் சந்தேகம் வராமல் இருக்க மாலை நேர டியூஷன் வகுப்புகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. பள்ளியை போதைப் பொருள் உற்பத்தி தொழிற்சாலையாக மாற்றி அங்கு அல்ப்ராசோலம் போதைப் பொருள் உற்பத்தி செய்வது பற்றி தெலங்கானா போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசார் பள்ளியில் அதிரடியாக சோதனை செய்து இருப்பு வைக்கப்பட்டிருந்த சுமார் 8 கிலோ எடையுள்ள அல்ப்ராசோலம் போதைப் பொருள் மற்றும் அதை விற்று கிடைத்த 21 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம், போதைப் பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள், செல்போன்கள் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். ஜெயப்பிரகாஷ் கவுடுவை கைது செய்துள்ள போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தெலங்கானாவில் கள் இறக்க அனுமதி இருப்பதால் மாநிலம் முழுவதும் தடையில்லாமல் கள்ளுக்கடைகள் செயல்பட்டு வருகின்றன. அல்ப்ராசோலம் போதைப் பொருளை கள்ளில் கலந்து வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்தால் அவர்கள் அதிக போதை ஏறி மீண்டும் அதே கடைக்கு வருவார்கள். மேலும் மரத்திலிருந்து இறக்கப்பட்ட கள்ளில் தண்ணீரை கலக்கும் போது போதை குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே தண்ணீர் கலக்கப்பட்ட கள்ளில் அல்ப்ராசோலம் போதைப் பொருளை போதைக்காக கலந்து விற்பனை செய்வது கள் விற்பனை செய்பவர்களின் வழக்கம் என்பது குறிப்பிடத்தக்கது.